மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை தரிசிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். மனிதன் ஆகாரத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு திருவசனத்தினாலும் பிழைப்பான் என்று சொன்ன விதமாய் நாங்கள் ஆத்மீக ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த ஒளிந்து போகாத அந்த வசனத்தினாலே பிழைக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நூறத்தனையான பலனை தரும்படியாக ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாக ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இந்த காலவெளியில் நம்முடைய செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி வாசிக்க கேட்டதானே 128ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். சங்கீதம் 128 இந்த சங்கீதம் பெரும்பாலும் திருமணங்களில் வாசிக்கப்பட்டு போதிக்கப்படுகிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் திருமணத்துக்கு நேரத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, இது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவானுடைய பட்டியல் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலையும் சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற பட்டியல் வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலை பிரசங்கத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இங்கே நான் வாசிக்கிற பகுதியில் ஒரு பாக்கியவான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆணாக பெண்ணாக, படித்தவர்களாய் படியாதவர்களாய், அழகு உள்ளவர்களாய் அழகு இல்லாதவர்களாக, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு பயந்து நம்ம எதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுறோம். பல்லி, பூனை, பாச்சா, கரப்பம்பாச்சா, எதெல்லாம் பார்த்து பயப்படுறோம். இருட்டை பார்த்து பயப்படுகிறோம், மேலான நபர்களை பார்த்து பயப்படுகிறோம். பயம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அது எங்கே தோன்றினது என்றால், ஏதேன் தோட்டத்தில் சகசமாய் பழகி வந்ததான ஆதாம் ஏவாள் அனுதினமும் ஆண்டவரோடு கூட உறவாடினவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறினபடியினால, புசிக்கக்கூடாது என்று விலக்கின கனியை புசித்தபடியினால அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. ஆண்டவருடைய கற்பனையை மீறினோம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கற்பனையை மீறினபடியினால ஆண்டவரை சந்திக்கக்கூடாதபடிக்கு, அவரை தரிசிக்கக்கூடாதபடி, பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டோம். பயம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து. அப்போ பயம் ஏன் வருகிறது? அந்த குற்ற உணவு கட்டளைகளை மீறும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் யார் ஒருவன் ஆண்டவருக்கு பயந்து, கடவுளுக்கு பயப்படாதவன் பொல்லாப்பு செய்ய என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். கடவுள் பயம் இல்லாதவன் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். ஆனால் பொதுவாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் பாக்கியவான்களாய் தேவ சமூகத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல காணப்பட வேண்டுமானால் முதலாவது இருக்க வேண்டியதான காரியம் பயம். ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம். என்னை அவர் காண்கிறார். நமக்கு இருக்கிற பொறுப்பாக இருக்கிறவர்கள் ஒருவேளை அவருடைய கண்கள் நம்மை காணாமல் இருக்கலாம். இப்பொழுது கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் வேலை செய்கிறோமா, அல்ல எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம் என்று சொல்லி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறது.
இந்த லேக் ரோட்டில் கூட கேமரா இருக்குது. வாகனங்கள் போகிறது வர்றது எல்லாம் கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் அநேக இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்படுகிறது, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி. அப்போ அதே போல ஆண்டவர் என்னை காண்கிறார். நாம் எங்கே இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் நாம் சஞ்சரித்தாலும் என்னை நீ காண்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட, அந்த கான்சியன்ஸோடு கூட நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக தவறு செய்வதில்லை. உறவுகள் காணாமல் இருக்கலாம், நமக்கு பொறுப்பானவர்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் காக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்முடைய அந்தரங்கத்தில், நம்முடைய உள்ளத்தில் பார்க்கிற ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகவே கடவுளுக்கு பயந்து ஆபிரகாம் 100 வயதில் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. ஆண்டுடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக அந்த குழந்தை அந்த வாலிப வயசுக்கு முன்பதாக ஒரு 14-15 வயதில் ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்த குழந்தையை ஆண்டவர் கேட்கிறார். நான் குறிக்கும் இடத்துல மலையிலே கொண்டு போய் அவனை எனக்காக தகன பலியிடு என்று சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய மனைவி பையனிடத்தில் சொல்லாதபடி 14-15 ஆண்டுகள் அவனை தாளாட்டி சீராட்டி வளர்த்து இந்த டீனேஜில் ஆண்டவர் குறித்ததான அந்த மலைக்கு கொண்டு போய் அவனை பலியிடும்படியாக, தகன பலியிடும்படியாக அவனை கைகளை கட்டி அந்த பலிபீடத்தில் வைத்து அவனை வெட்டுவதற்காக கையை ஓங்கின போது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் திரும்ப கேட்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ரகசியம், ஒரு ஆசீர்வாதம் பின்பதாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்தபடியினால, உணர்ந்தபடியினால, அந்த நம்பிக்கையில் அசையாதபடிக்கு ஒரே ஒரு மகன், அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக பிறந்த மகன் கொடுத்த ஆண்டவர் திரும்ப கேட்கிறார் என்று சொல்லி பலிபீடத்தில் வைத்து வெட்டுவதற்காக கையை ஓங்கின போது, நீ அவனை கொல்ல வேண்டாம், இப்பொழுது நீ கர்த்தருக்கு எனக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அந்த நடவடிக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன். மீண்டுமாக ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரே மகன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக முதுமையிலே பிறந்தவன், கொடுத்த ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்த ஆண்டவருக்கு நான் திரும்ப கொடுக்காது எப்படி என்று சொல்லி அந்த தெய்வீக பயத்தினால் அவன் கொடுக்கிறான். ஆண்டவர் அதை என்ன செய்யவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய பயத்தை, அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய நம்பிக்கையை சோதிக்கும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆகவே ஆபிரகாம் பயந்தபடியினால, கடவுளுக்கு அந்த பக்தி நிமித்தமாக தன்னை அர்ப்பணித்தபடியினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மீண்டுமாக உறுதி செய்யப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆகவே கடவுளுக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ, எந்த குடும்பம் பயந்து வாழுகிறதோ, பொல்லாப்பு செய்வதற்கு, அநீதி பேசுவதற்கு, ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி பேசுவது, மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம், என்னுடைய செய்கையை மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. எங்கே போனாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை யோசித்தாலும் ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்கிற அந்த உள் உணர்வு இருக்கும்போது நமக்கு அந்த தெய்வீக பயம் இருக்கும். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதன்,
அவருடைய வழி என்ன வழி? ஆண்டுடைய வழி பரிசுத்தமான வழி, ஆண்டுடைய வழி அன்பான வழி, நீதியான வழி, சத்தியத்தின் வழி. ஆண்டவரை பின்பற்றும் போது நாம் அவ்விதமாய் நடக்கிறோமா? ஆண்டவரை பின்பற்றுவோமானால் அந்த நீதியின் வழியில், பரிசுத்தமான வழியில், அன்பின் வழியில் நாம் நடக்கிறோமா என்பதை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, அடித்து போடுவார், நொறுக்கி போடுவார், நம்மை சபித்து போடுவார் என்கிற அந்த எதிர்மறையான விளைவுகளினாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பின் நிமித்தமாக ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். யோசேப்பு என்கிறதான வாலிபன் போத்திபார் என்கிற வீட்டிலே பணியாற்றும் போது தவறு செய்வதற்கு சரீர பிரகாரமாக, ஆத்மீக பிரகாரமாக அவன் தவறு செய்வதற்கு வற்புறுத்தப்பட்ட போது, துன்புறுத்தப்பட்ட போது பயந்து ஓடுகிறான் வஸ்திரத்தை விட்டு. பயம். என்ன பயம்? அவன் தவறு செய்திருக்கலாம், தற்காலிக நன்மைகளை அவன் பெற்றிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டதான பொல்லாப்பை என் தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று சொல்லி தலதறிக்க ஓடி விடுகிறான். அந்நிய தேசம் பிழைக்க வந்தவன் அடைக்கலத்தில் ஒரு வீட்டிலே பணியாற்றுகிறான். நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அந்த பொறுப்பான இடத்துல தவறு செய்வதற்கு வாய்ப்பு, வற்புறுத்தப்படுகிறான். ஆனால் அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருந்தபடியினால இப்படிப்பட்டதான பொல்லாப்பை நான் என் தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று சொல்லி பயந்து வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான். ஆகவே சில ஆண்டுகளுக்கு பின்பதாக அந்த எகிப்து தேசத்துடைய பிரைம் மினிஸ்டராக மாறுகிறான். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதற்கு ரகசியம் என்ன? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்தபடியினால, அன்பின் வழியில், பரிசுத்தமான வழியில், அவருடைய சத்தியத்தின்படி இருவரும் நடந்தபடியினால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆபிரகாமுக்கு பின்பதாக நடக்க போகிற ஆசீர்வாதங்கள்லாம் தெரியாது. யோசேப்பு அந்த தேசத்தில் கைதியாக போகிறான், பிரைம் மினிஸ்டராக மாறப்போகிறேன் என்கிற சம்பவம் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் விலகி ஓடுகிறான், பயப்படுகிறான். ஆண்டவருடைய வழியில் அவன் நடந்தபடியினால ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துகிறதை நாம் அறிகிறோம். ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். உறவுகளுக்கு பயப்படுறோம், ஐயோ என்ன சொல்லிடுவாங்க. சம்பந்திக்கு பயப்படுறோம். மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு நாம் பயப்படுகிறோம். கடவுளுக்கு பயப்படுகிறோமா? மற்றவங்க என்ன சொல்லிடும், சமுதாயம் என்ன சொல்லிடும், பயம். ஆனால் நாம் சத்தியத்துக்காக நிற்கும்போது, ஆண்டுடைய அன்பு நிமித்தமாக, நீதி நிமித்தமாக நாம் நிற்கும்போது ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் என்னை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா? அல்லது மனிதர்களுக்காக பயப்படும் போது ஆண்டவர் விசனப்படுவாரா? ஆண்டவர் இவ்விதமான மனிதர்கள் தான் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பொல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனிதனுக்கும் மனுபுத்திற்கு பயப்படுகிறதுக்கும் உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கடவுளுக்கு பயப்படுகிற மனிதன், அவர் வழிகளிலே நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள், நீ வேலை செய்கிற காரியங்கள், கையிட்டுகிற செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை நீ சாப்பிடுவாய். அப்படி என்றால் மனிதன் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் பிரயாசப்பட்டு வேலை செய்யும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீ பிரயாசப்பட்டு வேலை செய்து சாப்பிடுவாய்.
அடுத்தவங்க சாப்பாட்டில் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுடைய உழைப்பில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. நான் உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். நான் உழைக்க வேண்டும், அதிலிருந்து வருகிற வருவாயில் நாம் போஷிக்கப்பட வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்பொழுது தான் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கடவுளுக்கு பயப்படுகிறவன், அவர் வழியிலே நடக்கிறவன், ஆண்டவர் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், அதன் மூலமாய் போஷிக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதில் பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் உழைக்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் நேர்மையாக இருக்கிறோம், அன்பின் வழியில், சத்தியத்தின் வழியில் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது நிச்சயம் உறுதி செய்யப்படுகிறது. எப்பொழுது? கடவுளுக்கு பயந்து நாம் நடக்கும்போது. உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். குடும்பத்தை, தனிப்பட்ட மனிதனை மாத்திரமல்ல, குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அதனுடைய கனியை நீ சுவைப்பாய். பாதுகாக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உன் மனைவி இருப்பாள். அருகாமையிலே உன் மனைவி இருப்பாள். அதில் என்ன சொல்லப்படுது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். டேபிளில் சுற்றி உன் பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகள், சின்ன கன்றுகளில் எந்த செடியாக இருந்தாலும் அதை எங்கே கொண்டு போனாலும் என்ன செய்யலாம்? கொண்டு போய் நட்டி விடலாம். அது அந்த இடத்துல நன்றாக தளர்த்து வரும். எதிர்காலத்தில் பெரிய மரங்களாய் வரும். இப்பொழுது உன் பந்தியை சுற்றிலும், உன்னுடைய டேபிளை சுற்றிலும் உன்னுடைய பிள்ளைகள் உன்னோடு கூட அமர்ந்து சாப்பிடுவார்கள், சம்பாசிப்பார்கள். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், பாக்கியம் நன்மை இருக்கும். எதிர்காலத்தில் நம்மளோடு கூட இருந்த அந்த ஒலிவ மர கன்றுகள், நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மோடு கூட அமர்ந்து சாப்பிடுகிற பிள்ளைகள், எதிர்காலத்தில் அந்த ஒலிவ மர கன்றுகள் வேறு இடங்களில் கொண்டு போய் நாட்டப்பட்டு அந்த கனிகளை கொடுப்பதை போல, அந்த கனிகளிலிருந்து வருகிற அந்த எண்ணெய்கள், அதே போல பல்வேறு இடங்களில் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். மகிழ்ச்சியாய் குடும்பமாய் இருப்பாய் என்று உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே போய் ஒலிவ எண்ணெய் நல்லது, உடம்புக்கு நல்லது. ஒலிவ மரம், அந்த பழங்கள் எல்லாம் நல்லது, ஆசீர்வாதம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆலிவ் ஆயில் போய் கேட்டேன், வாங்கி சமைக்கணும்னு தான் ஆசை. 1 லிட்டர் 2000 ரூபாய்க்கு மேலே, அவ்வளவு காஸ்ட்லியான எண்ணெய். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அந்த எண்ணெய் கொடுக்கிற ஒலிவ மரம், அந்த பழங்கள் கொடுக்கிற, அந்த காய் கொடுக்கிற எண்ணெய், அவ்விதமாக உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் இருப்பார்கள். கன்றுகளைப் போல் இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பட்டணத்தில் இருந்தேன், அந்த சீயோன் பிரதேசத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் தேசத்தினுடைய வாழ்வை காண்பாய். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது, கீழ்ப்படியும் போது, பயப்படும் போது ஆண்டவருக்கு, அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, சமுதாயமும் தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் உன் தேசத்திற்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகள் பிறக்கிறது மாத்திரமல்ல, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பாட்டி. யாராவது தாத்தா பாட்டியை பார்த்தவங்கள இருக்கீங்களா? கை வைத்துங்க. அந்த தாத்தாவுக்கு இப்போ தாத்தாவை பார்த்துருக்கீங்களா? கொள்ளு தாத்தா, கொள்ளு பேத்தி, கொள்ளு பாட்டி எங்கே இருக்குது? யாரோ பார்த்துருக்காங்களா? 4வது தலைமுறை. ரொம்ப சில இடங்களில், சில இதுகளில் இருக்குது. இந்த சைனாவில், அங்கே சில இந்தியாவிலையும் இருக்குது.
கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எத்தனையோ தலைமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆகவே இவைகள் அடிப்படை என்ன? கடவுளுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதுனால தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, மனைவி ஆசீர்வதிக்கப்படுகிறாள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சந்ததி உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேசத்திற்கு உண்ட சமாதானத்தை காண்பாய். அப்போ சந்ததிகளை காண வேண்டுமானால் நாம் அடிப்படையில் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை காட்டில் அவருக்கு பிரியமான காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி பெற்றவர்கள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பணம் பொருளை எல்லாம் செலவழித்து நான் பாதி சாப்பாடு சாப்பிட்டால் என் பிள்ளைகள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று தகப்பன் தாய் யோசிக்கிறதை அறிந்திருக்கிறோம். நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து தியாகம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அப்போ இவ்விதமாக நாம் இருக்கும்போது, பெற்றவர்கள் அவ்விதமாக இருக்கும்போது, கடவுள் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது தேவன் குடும்பத்தையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவழியில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய அன்பின் வழியில், நீதியின் வழியில், சத்தியத்தின் வழியில் நடக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறதா? அவைகளை தற்பரிசோதனை பண்ணி சீர்படுத்த வேண்டும். அவன் பாக்கியவான். நாம் மெய்யாகவே நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய பயம் இருக்குமானால், நம்முடைய குடும்பத்தில் கடவுளுக்கு பயந்து நாம் நடப்போமானால், அவருடைய வழியிலே நாம் நடப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே கடவுளுடைய பயம் இருக்கணும். அப்போது ஒரு பிரசங்கியார், நாங்கள் தருமபுரியில் பணியாற்றும் போது திருமணம் ஆகவில்லை. அப்பொழுது நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பொன் லாசரஸ்னு வில்லு பாட்டு, அந்த வில்லை பாட்டு கச்சேரி மூலமாக இயேசுடைய அன்பை சொல்லுது அந்த கிராமத்தில். நைட்டில் சொன்னார், அந்த மீட்டிங் முடித்த பிறகு, பாஸ்டர், பக்திங்கிறது பெரிய ஒரு போர்வை, பிளாங்கெட். அதில் இந்த பிளாங்கெட்டுக்குள்ளே எவன் இருக்கிறாதுன்னே தெரியாது. பக்திங்கிற வேஷத்துக்குள்ளே யார் ஒளிந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. ரொம்ப வேதனையான காரியம். கிறிஸ்தவன் என்கிற பக்தியின் வேஷத்தில் இருக்கிற மாய்மால காரியங்கள். உண்மையான பயம், பக்தி அங்கே இல்லை. ஆகவே நம்மை நாமே ஒருவேளை மனிதர்களை ஏமாற்றலாம், பெண்ணு வீட்டுக்காரனை ஏமாற்றலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரனை ஏமாற்றலாம். மேலே இருக்கிற பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாருடைய கடவுளை என்ன செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, மோசம் போகாதீர்கள், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கடவுளுக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஆகவே நாம் கடவுளுக்கு பயந்து நடப்போம், மனிதனுக்கு பயப்பட வேண்டாம். கடவுள் என்னை பார்க்கிறார், நான் நேர்மையாக இருக்க வேண்டும். கடவுள் என்னை காண்கிறார், நாங்கள் குடும்பமாய் கடவுளுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன். உமக்கு பயந்து உம்முடைய நீதியின் வழியில், சத்தியத்தின் வழியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.